ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு ஒரு கதை. இது எப்படின்னா, ஒரு நரி ஒரு காடு, ஒரு சென்டர், அதாவது ஊரோடு நடுவில் ஒரு காடு. அங்கே ஒரு முனியாண்டின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த முனியாண்டிக்கு ஒரு தோட்டம் இருந்தது. இந்த தோட்டத்தை யாருமே கவனிக்கலை, எதுவுமே செய்ய முடியலை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முனியாண்டி இப்படி யோசனை பண்ணும்போது ஒரு நரி தான் ரொம்ப தந்திரமான நரியாச்சு. அது நரி அண்ணா அண்ணா உங்கள் தோட்டத்தை வேணால் நான் கவனிச்சுக்கிறேன், நான் கவனிச்சுட்டு அதுக்கு என்ன ஒரு வெள்ளரி தோட்டம் பண்ணிட்டு என்ன வருதோ அதை உங்களுக்கு பாதி எனக்கு பாதி வச்சுக்கலாமே அப்படின்னு நரி சொன்னோன்னே இந்த முனியாண்டி ரொம்ப சந்தோஷப்படும். பாவம், பரவாயில்ல, ஒரு மிருகம் கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டு சரி ஓகே நரி, நீ தோட்டம் அமைச்சுக்கோ, அதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லி இவர் அதுக்கு உண்டான வெள்ளரி விதை எல்லாம் வாங்கி கொடுப்பான். நல்லா தோட்டம் செழிப்பாக இருக்கும், நிறைய தண்ணி பாய்ச்சுவோம், எல்லாம் பண்ணுவோம். இந்த நரி நிறைய ஹெல்ப் பண்ணுவோம். அப்போது ஒரு நாளைக்கு முனியாண்டி நரியை கூப்பிட்டு, என்னப்பா என்னாச்சு, தோட்டம் எப்படி இருக்குன்னா, இப்போ தான் செடியெல்லாம் கொஞ்சம் 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 கொடியெல்லாம் விட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு, கொடிக்கெல்லாம் நான் கயிறெல்லாம் கட்டி கொடுத்துருக்கேன், எல்லாம் ரொம்ப சமத்தா சொல்லும். யாரு? இந்த நரி. சொன்னோன்னே ஓகே சரி. அப்புறம் இந்த 3 months ஆகிறதுக்குள்ளே நிறையா வெள்ளரி காய் பூவெல்லாம் நிறைய வெள்ளரி பழம் நீளமாக காய்ச்சி தொங்க ஆரம்பிச்சு. இந்த நரி முனியாண்டிகிட்ட என்ன சொல்லுன்னா, முனியாண்டி அண்ணே, அதெல்லாம் இப்போ தான் முள்ள பூக்க ஆரம்பிச்சிருக்குது, இனி எப்போ காய்க்குமோ தெரியல, காய்ச்சி பெருசானோன்னா உங்களுக்கு கொண்டு வந்து தரேன் அப்படின்னு நரி முனியாண்டிகிட்ட சொல்லும். முனியாண்டி நம்பிடுவான். பரவாயில்ல, நமக்கு நரி நல்லா ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு நினச்சிப்பான். அப்புறம் அந்த நரி கொஞ்சம் காயெல்லாம் நல்லா பழுத்தோன மஞ்சளாக வெள்ளரி பழமே ஆனோன்னே இந்த நரி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இங்கே பாரு, நான் அமைத்த தோட்டம், நீங்கள்லாம் வயிறு நிறைய சாப்பிடுங்க சொல்லிட்டு வெள்ளரி பழத்தை எல்லாம் சாப்பிட சொல்லிடு. இந்த நரி குட்டிகள் எல்லாம் சந்தோஷமாக வெள்ளரி காடை அப்படியே சாப்பிட்டு அழித்து துவம்சம் பண்ணிடும். அப்புறம் முனியாண்டி எதுக்கும் நம்ம இப்படியே இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தோட்டத்தை பார்க்க போனோன்னே நரி இல்லை. ஆனால் நரி குட்டிகளும் நரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை சாப்பிட்டுட்டு கசமுசான்னு அந்த வெள்ளரி காடையே அழிச்சுன்னு இருக்கிறத பார்த்து ரொம்ப வருத்தப்படுவான். அச்சச்சோ, இப்படி பண்ணிட்டானே இந்த நரி, நம்மளை ஏமாத்திட்டானேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வருவான். நிறைய கூப்பிட்டோன்னா, இல்லை இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிடும். ஓகே சரி, காய்க்கிறது இல்லையா, நாளைக்கு வா, நாளைக்கு தோட்டத்தை நானும் நீயும் பார்க்கலாம் அப்படிமா அப்படின்னு சொல்லி இந்த முனியாண்டி கடைக்கு போய் ஒரு நல்ல பெரிய வெள்ளரி பழம் வாங்கிட்டு இந்த நரிக்கு நிஜமாக ஒரு பாடம் புகட்டுறோம், நம்மளை ரொம்ப ஏமாத்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளரி பழத்துக்குள்ளே அழகாக ஒரு சின்ன கத்தியை சொருகிடுவான். கத்தி உள்ளே இருக்கிறது வெள்ளரி பழம் வெளியில் பார்த்தா தெரியாது. அதை வச்சுட்டு நிறைய கூப்பிட்டு அதை ஒரு கொடியில் அப்படி தொங்குற மாதிரி பண்ணிடுவான். அப்புறம் நிறைய கூப்பிட்டு, நரி போகலாமா நம்ம தோட்டத்தை பார்க்க அப்படின்னு. ஓகே போகலாமே அப்படிமா. போயிட்டு அப்படியே சுற்றும் போது இந்த நரி ரொம்ப பசியாகி என்ன பண்ணும், சரி நம்ம ஒன்று பண்ணலாம் பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு மஞ்சள் கலரில் வெள்ளரி பழம் பார்த்துருச்சு. இந்த நரி நினச்சிருக்கு முனியாண்டிக்கு இது தெரியாது, ஆக்சுவலாக மாட்டினது முனியாண்டி தான், அப்படியே கொடியில் தொங்குற மாதிரி வச்சுருக்காரு. இந்த நரி என்ன பண்ணும், முனியாண்டி தெரியாமல் நைஸாக போய் அந்த வெள்ளரி பழத்தை சாப்பிட்றலான்னு சொல்லி போய் கவ்வி கடிச்சு உள்ளே இருக்கிற கத்தி தெரியாமல் கத்தி தொண்டையில் குத்தி அப்படியே பிளட்டும் பயங்கரமாக ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். நரி கத்திண்டே ஓட பிளட்டு வெளியில் போய் நரி செத்து போயிடும். அப்போது இந்த முனியாண்டி என்ன பண்ணுவார்னா, அந்த நரியே கொண்டு அந்த தோட்டத்துக்கு உரமாக போட்டுருவான், குழிச்சு மூடிடுவான். அப்புறம் முனியாண்டி நினச்சிப்பாரு, நம்மளை ரொம்ப ஏமாத்திட்டான்ல, ஏமாத்தினவனுக்கு இப்படி தான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிப்பாரு. அதே நேரத்தில் நினச்சிப்பாரு, நம்ம சோம்பேறியாக இருக்க கொண்டு தானே அவனை ஏமாத்தினான் இல்லையா, நம்ம சோம்பேறித்தனம் இல்லாமல் நம்ம காட்டை நம்மளே பார்த்துட்டா நமக்கு நிறைய வந்திருக்குமே, அதனால இனிமேல் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது, நம்ம ரொம்ப லேசியாக இருந்துட்டோம், தோட்டத்தையும் பார்க்கல, தப்பு தான் நம்மளோடதுன்னு நினச்சிட்டு வீட்டுக்கு சந்தோஷமாக வந்துடும்.
அப்புறம் அடுத்த நாள்லேருந்து முனியாண்டியே அவனோட தோட்டத்தை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஓகே, நம்மளும் எல்லாருமே இது மாதிரி பிரிஸ்காக இருந்து நம்மளோட வேலையை நம்மளே செய்ய ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஓகே, பை. ராம் ராம்.